ஓடி வா வா. வேண்டாம் அங்கே வந்திட விருப்பம் இல்லை போ போ. கூண்டில் போட பார்க்கிறாய் கொடிய பையா போ போ. இல்லை இல்லை நானுமே நல்ல பையன் வா வா. தொல்லை ஏதும் தந்திடேன் சொல்லை நம்பி வா வா. வேலையற்ற பையனே வேண்டாம் உடனே போ போ. சோலை நோக்கி நானுமே செல்ல வேண்டும் போ போ. பழங்கள் நிறைய தருகிறேன் பசியை தீர்க்க வா வா. துளியும் கெடுதல் செய்திடேன் துணிந்தே அருகில் வா வா. பறந்து சென்று வேண்டிய பழங்கள் தின்பேன் போ போ. பிறரின் கையை பார்த்து நான் பிழைப்பதில்லை போ போ. பழிவாங்க எழுந்திடுவோம் என புலி சொல்ல, இப்படி வாயால் பேசிடுதல் எளிதே. ஆனால் மனிதர்களை எப்படி பழி நாம் வாங்குவதோ என்றே சிங்கம் கேட்டிடவே, குள்ள நரியும் முன் வந்தே கூறலானது சபைதனிலே. நல்ல யோசனை ஒன்றுண்டு, நான் இப்பொழுதே கூறிடுவேன். கரடி சிங்கம் புலியுடனே காட்டில் உள்ள மிருகமெல்லாம் அருகில் உள்ள நகருக்குள் அதிகாலையிலே புகுந்திடலாம். தூங்கி எழுந்து மனிதரெல்லாம் சோம்பல் முறிக்கும் வேளையிலே வேங்கை போலே நாமெல்லாம் திர்ரென பாய்ந்து கொன்றிடலாம். ஆளுக்கொருவரை நாம் கொன்றால் அப்புறம் மனிதர் யார் இருப்பார்? நாளை காலையே கிளம்பிடலாம். நம்
நமக்கு கவலை இனி இல்லை. நரியின் பேச்சை கேட்டதுமே நல்லது யோசனை நல்லதென கரடி சிங்கம் புலிகளெல்லாம் களிப்பாய் ஏற்று கொண்டனவே. மறுநாள் காலை மணி 2 வந்தன மிருகம் யாவையுமே திரண்டு கிளம்பி சென்றனவே திமு திமுவென்று நகர் நோக்கி. விடியும் நேரம் நகர் அருகே விரைந்தே அவைகள் செல்லுகையில் இடி இடி என்றே பெரும் சப்தம் எழுந்தது காதும் அதிர்ந்திடவே. சப்தம் கேட்டது மிருகமெல்லாம் சட்டென நின்றன பயத்துடனே. எப்படி நாமும் வருவதனை இந்த மனிதர்கள் அறிந்தனரோ? துப்பாக்கியினால் ஐயையோ சுடுகின்றார்கள் வரும் முன்னே. தப்பி பிழைக்க வேண்டுமெனில் சடுதியில் திரும்பி ஓடிடுவீர். உள்ளே சென்றால் ஆபத்து ஓடுவீர் ஓடுவீர் என்றங்கே. குள்ள நரியும் நடுங்கி கூறியவுடனே மிருகமெல்லாம் ஓட்டம் பிடித்தன காட்டிற்கே. ஒரு நொடி கூட நில்லாமல் காட்டு மிருகம் அனைத்தையுமே கலக்கிய சப்தம் அறிவீரோ? சிறுவர்கள் எல்லாம் மகிழ்வுடனே தீபாவளியாம் அந்நாளில் தெருக்களில் எங்கும் பட்டாசுகள் சேர்ந்து கொளுத்திய சப்தம்தான். மதுரைக்கு சென்றேன் ரயிலில். அன்றொரு நாள் இரவு முழுதும் வண்டியிலே இருந்தேன். மறுநாள் காலையிலே திருச்சி வந்தது. பலகாரம் தின்றிட இறங்கி சென்றேனே. வடையும் காப்பியும் அங்கொருவர் வைத்து விற்றனர். பார்த்ததுமே பைக்குள்ளே கையை விட்டேனே. பணத்தை விரைவாய் எடுத்தேனே. எடுத்தே அவரிடம் கொடுத்தேனே. எனது பசியினை தீர்த்தேனே. மறுபடி வண்டியில் ஏறியதும் வண்டி நகர்ந்தது விரைவுடனே. வண்டி நகர்ந்ததும் எங்களிடம் வந்தார் டிக்கெட் சோதகராம். எங்கே உனது டிக்கெட்டை எடுப்பாய் என்றார் அம்மனிதர். உடனே பைக்குள் கைவிட்டே உள்ளே காணும் டிக்கெட்டை. ஐயோ என்றேன் திடுக்கிட்டேன். அலசி பார்த்தேன் பயனில்லை. பலகாரத்தை வாங்கிடவே பணத்தை விரைவாய் எடுக்கையிலே டிக்கெட் கீழே விழுந்திருக்கும். நினைத்தேன் இப்படி அதற்குள்ளே ஏனோ
தம்பி நடிக்கின்றாய், என்னை ஏத்திட முடியாது. எடுப்பாய் பணத்தை, இருமடங்கு இங்கே எதுவும் பலிக்காது என்றார். அவரிடம் உண்மைதனை எடுத்து கூறியும் பயனில்லை. அத்தனை பேர்கள் மத்தியிலே அவமானத்தால் தலை குனிந்தேன். உண்மை உரைத்தேன், ஆனாலும் என்னை நம்பாதிருந்தது ஏன்? கவனக்குறைவே இத்தனைக்கும் காரணம் என்பதை நன்குணர்ந்தேன். சத்தியம் பேசும் மனிதனுக்கு தகுந்த கவனமும் வேண்டுமென காந்தி தாத்தா சொன்ன மொழி காதில் ஒலித்தது அச்சமயம். காந்தி தாத்தா சொன்ன மொழி காதில் ஒலித்தது அச்சமயம்.